கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து பல காரியங்களை தேவனுடைய சமூகத்திலே சிந்தித்து வருகிறோம். அநேக தலைப்புகள் மத்தியிலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட பல நிலைமைகளே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த செய்தியானது பல நிலைமைகளிலே சென்று பல தலைப்புகளிலே சென்றது. இந்த மாதம் செய்திக்காக இந்த காரியங்களுக்காக சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நமக்கு அவருடைய வார்த்தையாக கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறது ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? தேவனுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க கர்த்தர் சொல்லப்பட்ட இந்த காரியமானது வழக்காடுதலை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த வழக்காடுதலை குறித்து அங்க சொல்லும் பொழுது அது குற்றம் என்று தேவன் சொல்லுகிறார். குற்றம் என்று தேவன் சொல்லுகிறார். அதை தொடர்ந்து வரும்பொழுது பார்க்கும் பொழுது ஒரு கேள்வியோடு கூட, அது ஒரு சந்தேகத்தோடு கூட, ஒரு கேள்வியோடு எதிர்பார்ப்போடு அந்த கேள்வியானது 3 வித காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது ஒரு கேள்வி, எதிர்பார்ப்பு, அவருடைய சித்தம். அந்த காரியத்தை அந்த கேள்வி உள்ளடங்கியதாக கொண்டிருக்கிறது. அதாவது இது ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது, அது அவர் தேவனுடைய பார்வையை பிரியப்படாத காரியமாக, அது குற்றமாக கருதப்படுகிறது. அது ஏன் குற்றமாக கருதப்படுகிறது அப்படின்னாக்கா, காரணம் நாம் சமாதானத்தின் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். நாம் சமாதானத்தின் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த மண்ணுலகத்திற்கு நாம் சமாதானத்தின் தூதுவர்களாக இருக்கிறோம். சமாதானத்தை கொண்டு செல்லக்கூடிய தூதுவர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சமாதானத்தை நாம் சமாதானத்தோடு கூட ஆராதிப்பதும் இந்த உலகிற்கு சமாதானத்தை அறிவிப்பதுமாக நாம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். We are the representatives of the peace from the heaven. அப்ப சமாதானம்ங்கிற காரியத்தை சொல்ல வேண்டிய நாமளே ஒருத்தர் சண்டையை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வழக்காடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அது தேவனுடைய பார்வையில அவருடைய இருதயத்தை குத்தி கிழிக்கிறதாக இருக்கிறது. நமக்குள்ளாக முதலாவது சமாதானம் வேணும். இதுதான் முதல் ஆரம்பிச்ச செய்தி. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச செய்தி. அப்ப நமக்குள்ளாக சமாதானம் முதல்ல வேணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானத்தை என்ன பண்ணணும்னா வெளியில கொண்டு வரும். வெளியில கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் பண்ணிக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது தேவனுடைய பார்வையில குற்றமாக கருதப்படுகிறது. அதாவது இது ஒரு கிரைம். அப்ப அதை அவர் விரும்பல, அந்த காரியத்தை அவர் விரும்ப கிடையாது. அந்த இடத்துக்கு என்ன அது முக்கியப்படுத்தப்படுது அப்படின்னாக்கா, அதை தொடர்ந்து 1 யோவான் 5:19 வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்க நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதாவது இந்த இடத்துக்கு என்னன்னாக்கா, அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியுமேப்பா, உங்களுக்கு இது தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தைய நீங்க புரிஞ்சிக்காம ஏன் இப்படி பண்றீங்க, என்ன நீங்க இதை தெரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா, முதலாவது நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். அப்ப அவர் மூலமா உண்டாக்கப்பட்ட ஒரு காரியத்திலே ஒரு கலந்தமும் இருக்காது. அதுக்கு அடுத்தது வரும்பொழுது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்குதுங்கிறத நீங்க அறிஞ்சுட்டு இதுதான் உங்களுக்கு தெரியுமே. உலகம் எங்க இருக்குன்னா பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. அப்ப நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையோ, எந்த ஒரு நீதியையோ, எந்த ஒரு நன்மையோ இங்கிருந்து நீங்க எடுக்க முடியும். அதனாலதான் பிரச்சனைன்னு ஒரு காரியத்துக்கு நீங்க பஞ்சாயத்துக்கு போகும்பொழுது இது நல்லா உங்க வாழ்க்கையில சந்திச்சிருப்பீங்க. சிந்திச்சு பாருங்க. அது கணவன் மனைவி பிரச்சனையாகட்டும், நண்பர்கள் ஸ்கூல்ல படிக்கும் போது பிரச்சனையாகட்டும், இல்ல வேற எந்த பிரச்சனையாகட்டும், நீங்க எங்க எடுத்துக்கிட்டு போனீங்கன்னாலும் நீதி கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சது. எவன் தப்பு செஞ்சாலும் அவன் பக்கம் சாதகமா பேசுவாங்க.
இந்த உலகத்துல நாம் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, இது உலகத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய மக்களுக்கு மாத்திரம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவருக்காக ஒருவன் தேவனுக்காக வாழணும்னு அவன் முடிவு எடுத்தானாவே அவனுக்கு கண்டிப்பா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்ட்ரகல் லைஃப் ஆயிடும். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வேதம் தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப நீ இன்னமா நான் கரெக்டா இருக்க கர்த்தருக்குள்ளன்னு நம்ம முடிவு எடுக்க எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்புறம் உங்களுடைய எல்லா ட்ரையல்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னால தாண்ட முடியும்னு அர்த்தம். அதெல்லாம் அப்படி இருக்கிறவன் தான் என்ன பண்ண முடியும்? அவனால அந்த முடிவு எடுக்க முடியும். இல்லைன்னா மற்றவன் அந்த முடிவு எடுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் பொல்லாங்களுக்குள்ள கிடக்குது. நீங்க இங்க வரும்போது நீதி எதிர்பார்க்க முடியாது. அப்ப நீதியை நீங்க எதிர்பார்த்த நீங்க எங்க போனீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு அது ஃபெயிலியரா இருக்கும். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் பொழுது என்னோட கூட இருந்த ஒரு மூப்பர், அவருக்கு எனக்கு கண்டாவே ஆகாது. அவ்வளோ ஒரு குலவெறி மாதிரி, அவ்வளோ ஒரு வெறுப்பு என் மேல. நான் எழுதுன டாக்ஸ் ஒரு முறை கொடுக்கும்போது தூக்கி போட்டுருக்காரு, ஏற்கனவே முன்னாடியே போட்டாரு. அப்ப அவ்வளோ ஒரு கோபமும் ஆத்திரமும் ஏன் வருது? அது ஒரு அடிப்படையான விஷயம் பொறாமை. நம்ம கிட்ட இல்லாத ஒரு காரியம் இன்னொரு இடத்துல பார்க்கும் பொழுது அது என்னன்னா மனதளவுல மனிதனால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டவங்கிறத மறந்துடக்கூடாது. எந்த ஒரு நற்காரியத்தை நீங்க மத்தவங்க கிட்ட, கிறிஸ்தவங்க கிட்ட பாத்தீங்கன்னாலும் முதல்ல நீங்க இந்த காரியத்தை குறித்து செய்தி ஏற்கனவே நம்ம ஒரு முறை கொடுத்துருக்கோம். உங்களுக்குள்ள பொறாமை வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நீங்க அப்ரிசியேட் பண்ண கத்துக்குங்க, ஒருத்தரை பாராட்ட கத்துக்குங்க. ஒருத்தரை பாராட்டிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அது அவங்க மேல ஒரு பொறாமை வராது. நீங்க பாராட்டாமே இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்க மனசுல அந்த எண்ணங்கள் வராது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த காரியம் என்ன ஆயிடுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கீங்க, பைபிள் காலேஜ் பரலோக போடாலாம் இருக்காது. என் மகள் தக்குக்காக சாட்சி சொன்னது பைபிள் காலேஜ் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஹெவன் மாதிரிலாம் இருக்காது. அந்த 1008 பிரச்சனைகள் நீங்க பார்க்க முடியும். அப்படிங்கும்போது உங்களுக்கு எல்லா ட்ரையல்ஸுமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பைபிள் காலேஜ்ல நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த இடத்துக்கு நம்ம சம்பவம் தான் இதெல்லாம் அவ்வளோ. அப்போ என் மேல ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டு அவர் இது பண்ணாரு. நான் போய் சொல்லல. ஒரு அளவுக்கு எல்லை மீறிடுச்சு அவர் பண்றது, ஒரு நிம்மதி இல்லாத சொன்ன. அப்ப அந்த பஞ்சாயத்து எப்படி வந்தது அப்படின்னாக்கா, அந்த பஞ்சாயத்து அந்த நேரத்துக்கு முடிச்சுக்கிற மாதிரி அவர் பக்கம் தான் சாதகமா சொல்லுங்க. அப்ப நீங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நீங்க பஞ்சாயத்து நீதி எப்படி எங்க போனீங்கன்னாலும் கண்டிப்பா நீங்க இந்த உலகத்துல கண்டிப்பா அந்த காரியத்தை நீங்க உருவாக்க முடியாது. அது உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அப்ப உங்களுக்கு எங்க இருந்து நீதி கிடைக்கும் அப்படின்னா, நீங்க பொறுமையான நிலைமையில என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும். யாக்கோபு 1:17 யாக்கோபு சொந்த கட்டிதான் இருக்காங்க. அவங்க அம்மாவும் போராடிட்டு இருக்காங்க. அதை நம்ம பெருசா கேர் பண்ண வேணும். யாக்கோபு 1:17 பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த வசனம் சொல்லக்கூடிய போதும், இந்த வசனம் சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு நீதி கிடைக்கணும், உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னா அது பூரணமான வரக்கூடிய ஒரு உண்மையிலேயே கடவுள் தவிர வேண்டிய ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில்லா கம்ப்ளீட்டடா இருக்கும். அது பூரணமான நிலைமையில வரும். அது வரமாகட்டும், உங்களுடைய தேவையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அது ஜோதிகளின் பிதாவினிடத்துல எப்பங்க வரும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. உங்களுடைய நீதி அது ஏற்ற வேலைகள் வரும். அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னாக்கா, நாம பொறுமையா இருக்கிறத தவிர வேற எதுக்கும் நமக்கு வேற இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளும் உங்க மேல குற்றம் சாட்டப்படுதா, நீங்க அந்த காரியத்துக்கு சம்மந்தப்பட்டே இருக்க மாட்டீங்க, ஆனா உங்களை குற்றவாளியாவே ஆக்குறாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவை தேவனுடைய காலத்திற்காக கொடுத்திருக்கிறது, தேவனுடைய சமயத்துக்காக நம்ம காத்திருக்கணும். இது ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நமக்கு நடக்கும். சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க, ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பாருங்க, அபாண்டமான பணிகள் நம்ம மேல நிறைய வரும். அப்ப உடனே நம்ம வெகுண்டு எழுந்து நம்ம மாமிச ரீதியா ரொம்ப துடிப்போம். நம்மளை நீதிமானா காமிக்கிறதுக்கு அப்படியே பதறுவோம், துடிப்போம், எங்கெங்கேயே போவோம், என்னென்னமோ பண்ணுவோம். என்னென்னமோ நடந்தது. என் வாழ்க்கையில பல விஷயம் நடந்தது. எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனோம், ஆனா எங்கேயுமே எதுவும் ஆகல. நான் முழங்கால் இருந்து கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சதோட சரி.
அவ எங்கெல்லாம் நீதி கேட்டு போனாலும் அத்தனை பேரும் என் பக்கம் தான் பேசினாங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க, அவர் கர்த்தர், அவர் காண்கிறதை ஒவ்வொருத்தனும் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு தெரியும். எந்த நோக்கத்துல ஒருத்தவங்க பேசுறான்னு தெரியும். அவன் என்ன பண்ண போறாங்கிறது அவருக்கு தெரியும். உங்களுக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க தெரிந்தெடுக்க வேண்டிய ஒரு இடம், உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்னா, பூரணமான வரம் வேணும்னாக்கா ஜோதிகளின் பிதாவிடத்துல இருக்கிறது. ஜோதிகளின் பிதாவிடத்துல இருக்கிறது. அந்த ஜோதிகளின் பிதாவிடத்துல இருக்கக்கூடிய வரம் இறங்கி வரும். எப்ப வரும் தெரியுங்களா? ஏற்ற வேலையில வந்து உங்க பக்கம் கர்த்தர் நிற்பார். உங்க பக்கம் கர்த்தர் நிற்பார். அப்ப எதிரில் இருக்கிற யாரும் பேச முடியாது. அப்ப இங்க நமக்கு தேவை, நல்லா புரிஞ்சுக்கீங்க, உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். எல்லா டிசைனான பிரச்சனையும் ரட்சிக்கப்பட்ட தெய்வ மனிதனுக்கு தான் வரும். கடவுளுக்காக நான் வைராக்கியமா வாழணும்னு யாரெல்லாம் முடிவு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு விதவிதமா பிரச்சனை வரும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். அது விஸ்வரூபம் எடுக்கும். அப்படியே நம்ம கையை மீறி போயிடும், எல்லையை தாண்டிடும் எல்லாமே. ஆனா உண்மையில ஒரு பாவமும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா எல்லையை தாண்டும் எல்லாமே. சமீபத்துல எனக்கு இருந்தது 2 பேர் குற்றம் செஞ்சவங்க. ஆனா என்ன முழு குற்றவாளியாக்கி கருத்து சொன்னாங்க. 2 இடங்கள்ல இது நடக்குது, சபையில நடந்தது. நல்லா புரிஞ்சுக்கீங்க, அநீதியின் உலகத்துல நம்ம இருக்கோம். அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா நீதி தேவனிடத்துல இருந்து வரும். அதற்கான காலம் உண்டு. இது தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் சில வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் அந்த காரியங்களை. இது நம்ம முக்கியமா மையப்படுத்த வேண்டியது, நாம் என்னைக்கு வழக்காடக்கூடாது. போய் வழக்காடுதல் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க தரப்பு நீதியை நீங்க சொல்றதுக்காக பிரயாசப்படுறீங்க பாருங்க. நான் எல்லாம் குற்றவாளியே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்காக எடுக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் ஃபெயிலியரா போயிடும் சில நேரத்துக்கு. ஆனா நீங்க கரெக்டான எவிடன்ஸோட தான் ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஆனா சாதகமா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நடக்க எல்லாமே. இது எதுக்காகனா சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப நான் எதுவுமே செய்ய வேண்டாமா? இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உண்மை அதுதான். நீங்க நீதியை எதிர்பார்க்கக்கூடிய இடம் தேவ சமூகம். நீங்க குற்றவாளி இல்ல, உங்க மேல எந்த தப்பும் கிடையாது இல்ல, மனசார நீங்க எதுவும் செய்யல இல்ல, முழங்கால் இல்லை. தேவன் கண்டிப்பா உங்க பட்சம் இறங்கி வருவார். அவர் மத்தியஸ்தர், அவர் மத்தியஸ்தர், அவர் நீதியை சரிகட்டக்கூடிய தெய்வம். அப்படியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான நீதி நிச்சயமாக அது இறங்கி வரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனா உங்களுக்கு தேவை பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க நம்மளை குற்றவாளின்னு சொல்லும் போது நம்ம மாமிசம் துட்டிக்கும் பாருங்க, அதை அடக்கணும். அதை அடக்கணும். அந்த நம்ம அடக்க பழகிட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்தை ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த நேரம் நம்ம வெகுண்டதான் பாருங்க, அது எல்லாருக்குள்ள இருக்கக்கூடியதுதான். பேசுற எனக்குள்ளே இந்த காரியம் இருக்கு. அப்ப அந்த காரியத்தெல்லாம் நம்ம இப்படி கொண்டு வரணும்னாக்கா தேவனுடைய சமூகத்துல இந்த காரியத்தை நம்ம அடக்க பழகணும். அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க பழகணும். அவர்கிட்ட அமர்ந்திருக்க பழகணும். முதல்ல இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைய பழக்கிற மாதிரி. இப்போ ஒரு சாதாரணமா ஒரு நாய்க்குட்டி வாங்கினா கூட இருக்கு, நம்ம பழக வேண்டியதா இருக்கு. அந்த பிராக்டிஸ், அந்த பயிற்சியினாலே நம்ம என்ன பண்ணணும், இந்த காரியங்களை நம்ம பழக்கும் பொழுது எல்லா காரியங்களும் உங்களுடைய நீதி ஏற்ற வேலையில கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நீதிமொழிகள் 20:3 படிங்க. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். வழக்குக்கு நீங்க என்னவா இருக்கணும்னு சொல்லுது, விலகி இருக்கும். ஒரு பஞ்சாயத்து வருது, இது சபைகள்ல ஏகப்பட்டது வருதுங்க. பஞ்சாயத்து வருது, உடனே நடுவரா யாராவது ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் கூப்பிட்டு வருவாங்க. அந்த ஆளுக்கு இந்த சபையை பத்தியும் தெரியாது, இந்த மனுஷங்களை பத்தியும் தெரியாது. அப்ப ஒருதலை பட்சமா பேசிட்டு போவாங்க. வரும்போதே அவங்க ஒரு நீதியோட தான் வருவான். ஏன்னா யார் அவங்கள கூப்பிட்டாங்களோ அவங்க பக்கம் பேசுறதும் அவங்களோட வேலை. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த மாதிரி தேவ சபைகள்ல அநீதிகள் நிறைய நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த வழக்குக்கு விலகி இருக்கு. நீ யாரையும் கூப்பிடுவா, என்னத்தையே பேசி ஏதோ பண்ண, நீ அமைதியா விட்டுரு அந்த காரியங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கிறது நடக்கட்டும், நினைக்கிறத சாதிச்சுட்டு போறாங்க விட்டுருங்க. இந்த உலகத்துல தாங்க அவங்க எதுவுமே சாதிக்க முடியும். தேவனுடைய சமூகத்துல யாரும் எதுவும்
அநீதியை நிலைநாட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அநீதியை நிலைநாட்ட முடியாது. அது தற்காலிகமாக தான் இருக்கும். ஒரு நேரம் அந்த நேரம் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே சாதகமா போயிடும், அவங்களுக்கு அது கிரேட் சக்சஸா இருக்கு. ஆனா பொறுமையா ஏற்ற வேலையில நீதிய தேவன் வெளியே கொண்டு வருவார். இந்த இடத்துக்கு தேவை ஓகே வழக்குக்கு விலகும். அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அதை தொடர்ந்து வரதுக்கு நல்லா கவனிங்க. இங்கிலீஷ்ல அதை அருமையா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் படிங்க. வழக்கு விலகுவதற்கு அப்புறம் இப்ப அதுல போய் நம்ம நீதியை நம்ம நிலைநிறுத்துறதுக்காக போகும்போது நம்ம என்னன்னு சொல்லுது தெரியுங்களா? இங்கிலீஷ் பைபிள் அது ஃபூல்னு சொல்லுது. போடா ஃபூல் அப்படின்னா என்ன? முட்டா பையன். நம்ம போய் நம்ம நீதியை நிலைநாட்டுறதுக்கு நாம போனோம்னா கடைசியா நம்மளதான் கேள்வி கூத்தாக்கி கோமாளியாக்கி அனுப்புவாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கும், ஆனா அவங்களால ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு விடுதலை பட்சமா தான் முடிவா உட்காந்துருக்காங்க. சில நேரங்கள்ல பல வழக்குகள் விசாரிக்கப்படும் பொழுது சபைகள்ல அவங்க முன்னாடியே ஜட்ஜ்மெண்ட்டை கையில வச்சிருப்பாங்க. ஃபார்மாலிட்டிக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்பாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அது நம்மளுடைய வேலை அல்ல. ஏங்க நம்ம குற்றவாளியாவே அவங்க சொல்லிட்டு போறாங்க, நீங்க குற்றம் செய்யல, அது உங்க மனசாட்சிக்கு தெரியும், தேவனுடைய நீதிக்கு தெரியும். சந்தோஷம் சந்தோஷம். ஒரு தடவை விட்டு கொடுத்து பாருங்க கடவுளுக்கு, அவருடைய காலத்துக்காக விட்டு கொடுத்து பாருங்க. ஏற்ற வேலையில தேவன் எல்லாவற்றையும் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில தான் நிறைய நடந்திருக்கு. குற்றப்படுத்தினவங்களை சிதறடிச்சிருக்காரு, சில பேரை காலியே பண்ணியிருக்காரு. என்ன காரணத்தினால இது நடந்ததுன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு நமக்கு கர்த்தருக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் அது தெரியாது. தேவன் உங்க மேல அவ்வளவு அன்பா இருக்காரு. ஏன்னா நீங்க அவரை நம்புறீங்க, எனக்கு நீதி கிடைக்கும் நீங்க நம்புறீங்க. ஏங்க நம்புற உங்களை எப்படி கை விடுவார்? உலகத்திலேயே சொல்றான், நம்பினவ கைவிடக்கூடாது, கடவுளை நம்புறேன், எனக்கு உன்னை விட்டா கதி இல்லை கர்த்தாவே அப்படின்னு நீங்க காலில் விழுகும் போது உங்களுக்காக அவர் இறங்கி வரான்னு தெய்வம் நிச்சயம் தெய்வம் இறங்கி. ஆனா உங்களுக்கு அந்த பொறுமை இருக்காது. ஏன்னா அவர் இறங்கி வரும்போது எல்லா எவிடன்ஸ் சரி ஸ்ட்ராங் பண்ணிட்டு வருவார். அவர் கொண்டாந்து நிறுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஆப்போனண்ட் இங்க தேவை பொறுமை. இன்னொன்னு விட்டு கொடுத்தல். உங்களுடைய காரியங்களை தேவனுக்கு விட்டு கொடுங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நீங்க அவருக்காக காத்திருங்க. காத்திருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயர் 1:4 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு இங்க ஒரு சாட்சி அருமையா வழங்கப்படுது. அப்ப நீங்க உங்களுக்கு நீதிக்காக காத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, நீங்க துன்பத்தை சகிக்கிறீங்க. 2வது உபத்திரவம், துன்பம் உபத்திரவம் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்றீங்கன்னாக்கா சகிக்கிறீங்க. இந்த சகிக்க தன்மையினால அடுத்தது உங்களுக்கு பொறுமை, விசுவாசம், இது எல்லாம் தேவனுடைய சமூகத்துல விளங்க பண்றீங்க. அப்படின்னா தெய்வமே நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில சாட்சி சொல்றீங்க. கடவுளுக்கு முன்பாக நீங்க அதை காண்பிக்கிறீங்க. உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய விசுவாசத்தையும் காண்பிக்கிறீங்க. அப்ப நீங்க அவருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா நீங்க ப்ரூவ் பண்றீங்க நீங்க ஒரு நல்ல நீதிமான். தியானத்துல கேட்டோம் இல்லையா, அவர் ஆபிரகாமுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அவர் வந்து நிரூபிக்கிறார், உங்களை நான் விசுவாசிக்கிறேங்கிறது நிரூபிக்கிறார். பல நிலைமைகள்ல உச்ச கட்டத்துக்கு தான் பிள்ளையே தவம் இருந்து பெற்ற பிள்ளையே பலி கொடுக்கறத போறாரு. அதனாலதான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி எவனும் பிறக்க போறதில்லை, அதுக்கு முன்னாடி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு விசுவாசிகளின் தகப்பன்கிற பட்டத்தை அருமையா அவரை நமக்கு கொடுத்தாரு. அந்த பட்டம் மறுபடியும் யாருக்கும் கிடையாது. அந்த இடத்துக்கு என்ன காரணம்? அந்த இடத்துக்கு அவருக்கு இருந்த அந்த விசுவாசமும் பொறுமையும். இங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை இந்த 2 காரியம் ரொம்ப முக்கியங்க. இது 2 இருந்ததுன்னா உங்களுடைய சக்சஸ்ஃபுல் கிறிஸ்டியானிட்டி லைஃப் நீங்க நல்லா பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல சமாதானம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள நிலைச்சு இடையில டெம்பரரியா நிறைய தடவை நம்ம நிம்மதி போயிடும். அப்ப அந்த நிம்மதி போறதுடைய காரியம் என்னன்னாக்கா நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு நடக்கல, எதிர்பார்க்கிற நேரத்துக்கு நமக்கு நடக்கல, அதனால நம்ம அந்த நிம்மதி இழந்தோம். அப்படி பொறுமையா, ரொம்ப பொறுமை, நீடிய பொறுமைங்கிறது தேவ சமூகத்துல அவர்கிட்ட கேட்டுதான் நம்ம வாங்கிக்கணும். நம்ம கிட்ட இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் கிடையாது.
நமக்கு நேச்சுரலா இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாமே நூடுல்ஸ் மாதிரி 2 மினிட்ஸ்ல எனக்கு கிடைக்கும், 2 மினிட்ஸ்ல எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவ சமூகத்துல இந்த 2 மினிட்ஸ் மேட்டர்லாம் நடக்காது. அது 2 மினிட்ஸ் ஆகலாம், 2 ஹவர்ஸ் ஆகலாம், 2 வீக்ஸ் ஆகலாம், 2 மந்த்ஸ், இயர்ஸ். சில நேரங்கள்ல நீதியே உங்களுக்கு கிடைக்காம போகும். அதை தேவனும் அனுபவிச்சிருப்பாரு. அது அவருடைய சித்தத்துல உங்களுக்கு அது ஒரு பாடமா கூட இருக்கும். அதனால எதிராளி ஜெயிக்கிறத குறிச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. நீங்க பொறுமையா. அதை தொடர்ந்து ரோமர் 12:17 வாசிங்க. ரோமர் 12:17. தீமை செய்யாதிருங்கள், யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். இப்ப அடுத்தது என்னன்னா பழிக்கு பழி வாங்கும். இது நம்ம எல்லாரும் கிறிஸ்தவங்களுக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா அதை செய்ய மாட்டோம். பழிக்கு பழி, அதுல என்னன்னா அதுல ஒரு குரூர திருப்தி. அவன் காயப்படுத்தி நோவடிச்சு என் முன்னாடி அவன் வந்து அழுகுற மாதிரி கண்டிஷன் நான் கொண்டுகிட்டு வந்துட்டேன்னா தான் எனக்கு ஒரு திருப்தி. தேவனுடைய பார்வையில மகா பயங்கரமான தீமைக்கு தீமை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. பழிக்கு பழி வாங்குற வேலை அது நம்முடைய கருத்தம். அது அழகா கர்த்தர் சொல்லியிருக்காரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பொறுமையா இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல நீதிமொழிகள் 14:22. நீதிமொழிகள் 14:22. இப்ப நீங்க பழிக்கு பழி வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா? தவறுகிறார்கள் அல்லவோ. அப்ப தீமையை நீ அவனுக்கு செய்யணும்னு யோசிக்கிறீங்க, உங்களுடைய ரூட் மாறிடும். அப்ப நீ பிரயாணம் பண்ண வேண்டிய நீதியின் பாதையை விட்டு வெளியில வந்தவ அடுத்தது எல்லா பிளானும் போடுவேன். எல்லா பிளானும் நம்ம போட ஆரம்பிச்சுக்கோம். என்ன பண்ணுனா இவன் நடிக்கலாம், என்ன பண்ணுனா இவன் பேசலாம், என்ன பண்ணா இந்த இடத்த போடலாம், என்ன பண்ணா இது பண்ணலாம், என்ன பண்ணலாம் அவன் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷார்ட்கட்டும் நம்ம கண்டுபிடிப்போம். அப்ப எந்த பாதையில போகணுமோ அந்த பாதையை விட்டு வழி விலகி இருக்கோம். பாதையை விட்டு வழி விலகிட்டீங்க அப்படின்னா அந்த பாதையில கர்த்தர் அல்லாத ஒரு பாதையில நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து அதிகமா இருக்கு. அப்ப உங்களை காப்பாற்றவும் ஆள் இருக்காது. ஏன்னா நீங்க நீதியின் பாதையில் விட்ட உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் தான் வரணும். இதுதான் சொல்லிட்டு உங்களை காப்பாற்ற போறது, உங்களை வம்சம் மட்டும் போயிடுவோம். அப்ப உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தரும் வரல. அப்ப விசுவாசத்துக்கு சௌரியமா போச்சு. அப்ப தீமையை யோசிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா தவறுகிறீர்கள். அப்ப அந்த தீமைக்கு உண்டான தண்டனையை நீங்க வாங்கிக்கிறோம். அந்த தண்டனை வந்து கர்த்தர் கொடுக்கறது இல்லைங்க, விசுவாசம் போட்டு உங்களை துவட்டி எடுத்துருவோம். அதனால இந்த காரியத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து வருவதிலேயே நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அப்ப அந்த கிருபை தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அந்த காரியத்தை ஸ்கிப் பண்ணிட்டு வெளில வந்துருக்கு. சில காரியங்கள் உங்களோட சிந்தனையை ரொம்ப அப்படியே கேப்சர் பண்ணிடும். அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியாது. எப்படியாவது அது எல்லாம் பண்ணிக்கிறது. நமக்கு சாதகமல்லாத காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மள ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் ஆயிடுது. அப்ப அது என்ன பண்ணணும்னாக்கா நீங்க அதையே யோசிக்கிறதுல இருந்து வெளியில வாங்க ஃபர்ஸ்ட். அதை முதல்ல பழகணும் அந்த காரியத்தை. ஏன்னா இதெல்லாம் மனிதனுடைய இயல்புக்கு மாறான காரியத்தை தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த யூனிவர்சல் நேச்சருக்கு ஒரு ஹியூமன் பாடி பிசிக்கலாகவும் அனாட்டமியாகவும் அது எப்படி யோசிக்குமோ அதனுடைய எகெயின்ஸ்ட் சயின்ஸுக்கு எகெயின்ஸ்டா நீங்க வாழ்றீங்க. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நீங்க போடல. இதை குறிச்சு ஒரு செய்தியே நம்ம கொடுத்துருக்கோம். பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருக்குன்னு அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க போறீங்க. அதாவது நேச்சுரலுக்கு எகெயின்ஸ்டா நீங்க போறீங்க. அப்ப நீங்க போராடிதான் அந்த காரியத்தை நல்ல ஓட தண்ணிகள் எதிர்த்து நீச்சல் அடிக்கிறது. இப்ப நீச்சல் அடிச்சு பழகிறவங்களுக்கு இந்த நீச்சல் குழந்தை நான் சொல்றேன். நாங்கெல்லாம் ஆத்துல பிறந்து வந்தவங்க நல்லா பயங்கரமா தண்ணி வரும்போது யார் இங்க இருந்து அக்கறைக்கு போறது இந்த போட்டி எங்களுக்குள்ள வைக்கும் பொழுது அதுல நான் உள்ளுக்குள்ள முழுகி போவேன். சில நேரம் நல்லா நீச்சல் அடிச்சு போவேன். அப்ப நல்ல உடம்புல நெஞ்சு வேணும், பயங்கரமா நீச்சல் அடிக்கணும். அப்ப நீங்க போராடணும். அதனால கிருபையும் சத்தியமும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேவ சமூகத்துல காத்திருக்கிறது மாத்திரமல்ல, உங்களை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க அமைதியா இருந்து பழகணும். அது ரொம்ப முக்கியங்க. அது கண்டிப்பா நம்மளுடைய இயற்கையிலே இல்லை. கணவன் மனைவி திட்டினாலும் சரி, மனைவி கணவனை திட்டினாலும் சரி, அது யாராலையும் கொடுக்க முடியாது. எப்படி நீ என்னை பார்த்து சொல்லலாம்,
நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா கூட அவங்க மறந்துடுவாங்க. ஒரு வார்த்தை நீங்க மாத்தி பேசிட்டீங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியாது. ஆனா தாங்க வேதம் தான் சொல்லுங்க. நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டுகள் சாப்பிட்டு வேற தெளிவா சொல்லுது. அப்ப என் நாமத்தை நிமித்தம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பொறுமையா தான் இருக்கணும். எதுக்காக பொறுமையா இருக்கணும்? தேவ நீதி வெளியில வரணும் அப்படின்னா நீங்க பொறுமையா இருக்கணும். சகிப்புத்தன்மை நமக்கு ரொம்ப அவசியம். இதெல்லாம் இயற்கையா நம்ம கிட்ட கிடையாது. இயற்கையில இல்லாத பல விஷயங்களை, அந்த நன்மையான காரியங்களை தேவ சமூகத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்டு பெற்றுக்கொள்ளணும். 2 தெசலோனிக்கேயர் 1:5 வாசிங்க. அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அது சாட்சியாயிருக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே ரிவர்ஸ்ல வாசிச்சு பாருங்க. ரிவர்ஸ்ல வாசிங்க. அதாவது ஒரு காரியம் அக்காட்சியா இருக்குது. என்ன எதுக்கு அக்காட்சி? தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு இதுதாங்க சாட்சி. இதுதான் ஒரு சரியான எவிடன்ஸ். அப்படின்னா என்னன்னா, நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஒரு குவாலிஃபைடு பர்சனா இருக்கணும். இப்ப எந்த வேலையா இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது குவாலிஃபைடு இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. இது என்னதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருந்தாலும் உங்களை நம்பி ஒரு வேலையும் கொடுப்பாங்க, ஒரு கோர்ஸும் கொடுப்பாங்க. உன்னால இது படிக்க முடியுமா அப்படின்னா நீ அதுக்கு முன்னாடி படிச்சதால மார்க் எடுத்துருக்கணும். இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு கட்டா இருந்தாதான் உள்ள சீட்டு கிடைக்கும். அதுக்காக போராடணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க இதுக்கு ஒரு குவாலிஃபைடு பர்சன். நீங்க எதுக்காக? நல்ல கவனிங்க. இப்ப தேவன் நீதியா இருக்கிறாருங்கிறத நீங்க இந்த உலகத்துக்கு காமிக்கலனாக்கா, அப்ப நீ அதுக்கு ஒரு குவாலிஃபைடு ஆளா இருக்கணும். என்ன குவாலிஃபைடு ஆளா இருக்கணும்? அந்த பாருங்க, பாடு அனுபவிக்கிறது. பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும் என்ன பண்ணணும்னாக்கா, தேவனுடைய ராஜ்யம் எது நிறைந்ததா இருக்குது நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி? ஸ்ட்ரகிள் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரகிள் இல்லை. அப்ப அந்த பாடு அனுபவிக்கிறதுக்கு நீங்க என்னவா இருக்கணும்னாக்கா, தகுதியான மனிதனாக இருக்கும் பொழுது தேவனுடைய நீதியை நீங்க பார்க்கணும். இல்ல எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், இனி எனக்கே எதுவுமே இல்லை, நான் என்னுடைய கருத்தினால ஒரு சபை மூப்பர் சொன்னதை நான் இல்லை உட்கார்ந்து பணத்திலேயே அடிக்கிறேன் பாக்குறியா? எதனால அதை சொல்றாங்க? ஏன்னா அவங்களால சாதிக்க முடியும். அது தேவ நீதியா? பணம் கொடுத்து வாங்குறது தேவ நீதியா? பணத்தினால் நீ பாதாளத்தை வாங்கலாம். பணம் பாதாள வரைக்கும் உலக சூழ்நிலை. பாதாளத்தை வேணா நீ வாங்கலாம், பரலோகத்தை வாங்க முடியாது. எந்த ஒரு அநீதியான காரியங்களும் நீதியாக அப்ப காணப்படுது அப்படின்னா அது தற்காலிகமானது. இட்ஸ் அ டெம்பரரி. அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, பர்மனன்ட் ஜஸ்டிஸும் கிடையாது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம், நமக்கு நீதி அப்படிங்கிறது நிரந்தரமானதாக காணப்படணும். நீதி நிரந்தரமானதாக காணப்படணும். அது தேவ நீதியா காணப்படணும் அப்படின்னாக்கா நீங்க பாடு அனுபவிக்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதே 2 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிங்க. அடுத்த வசனம். இப்ப முதல் வசனம், இதுக்கு முன்னாடி வசனம் தேவ நீதியை பத்தி சொல்லுச்சு. இப்ப தேவ நீதிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த இடத்துக்கு சொல்றது உங்களுக்கு என்னன்னாக்கா, இளைப்பாறுதலை அவர் பிரதிபலனா கொடுக்குறாரு. அந்த இளைப்பாறுதல் இந்த 2 பாட்டை நம்ம பிரிச்சு படிக்கணும். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு, உங்களுக்கு பஞ்சாயத்தாவே ஒருத்தர் இருப்பான் பாருங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பான் பாருங்க, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? திரும்ப அவனுக்கு ரிவர்ஸ். அதுதான் கண்டிப்பா அவனுக்கு நீதி கிடைக்காது, அவனுக்கு சமாதானமும் இருக்காது. அப்ப அவனுக்கு அதை கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? அவன் என்ன செஞ்சானோ அதை அவனுக்கு அதை காட்டில் பல மடங்கிறதால ஆச்சரியப்பட்டிருக்க. ஆனா அதே நேரத்துக்கு அவங்களால நீங்க கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன கிடைக்குது? யாருக்கு இருந்து கிடைக்குது? ஆமா, அதனாலதான் மரண நாளின் போது நாம சொல்லக்கூடியது நித்திய இளைப்பாறுதல். இதை நீங்க வாசிச்சிருக்கீங்க. நேற்று கூட ஒரு காரியத்துக்கு ஒரு நல்ல நண்பர்கள் தான் சொல்லணும். ஒரு தேவனுடைய ஊழியர், நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரன், அவங்களுடைய சாட்சி என்னன்னா யாரையும் அப்படி உபசரிப்பார். அது நானும் அனுபவிச்சேன். அப்படி இருக்கக்கூடிய நல்ல ஒரு நண்பர் நேற்று கட்டக்குள்ள காலமான கன்னியாகுமரியில நேற்று இதெல்லாம் அவருடைய அடக்க நிகழ்வு நடந்தது. இப்ப எல்லா காரியங்களுக்கும் நம்ம சொல்றது என்னன்னாக்கா நித்திய இளைப்பாறுதல். இப்ப நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கறது கஷ்டம்.
கடைசியா நம்முடைய முடிவு நாள் என்ன பண்றாருன்னா நித்திய வைப்பார்கள். பர்மனண்டா நமக்குள்ள ஒரு சமாதானத்துக்குள்ளாக, அதாவது என்னுடைய சமாதானத்துக்குள்ளாக நீ பிரவேசின்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை கூப்பிட்டுக்கிறாரு. அதனால உங்களுக்கு இளைப்பாறுதல் இந்த பூமியில போய் நீங்க தேடாதீங்க, அது கர்த்தர் தான் கொடுக்கணும். அதனாலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விதவிதமான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. 1 Péதுரு 2:21 1 Péதுரு 2:21 நீங்கள் அழைக்கப்படும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை முன்வைத்து போனார். எதற்காக நாம அழைக்கப்பட்டிருக்கோம்? பாடு அனுபவிக்கிறதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். இப்ப இதோட மைய வசனத்தை பாருங்களேன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? அந்த பின்பகுதியை குறிச்சு இப்ப நம்ம பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு நடக்காத அந்த நேரத்துக்கு அநியாயமா தான் இருக்கும், அதே நேரத்துக்கு நமக்கு நஷ்டமும் இருக்கும். அப்ப இத ரெண்டையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்க சகிச்சு போகணும்னு கருத்து எதிர்பார்க்கணும். அப்படி நீங்க சகிச்சு போனா மட்டும்தான் தேவனுடைய நீதியை நீங்க என்ன பண்ண முடியும்னாக்கா பார்க்க முடியும். அதான் 1 Péதுரு சொல்ல, இதுக்காக தான்ப்பா நீ அழைக்கப்படும். அவன் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கேன், ஆனா அவன் ஜெயிக்கல. அப்ப நீங்க இந்த பாடுகள் அனுபவிச்சுட்டு வரணும் அப்படின்னாக்கா நீங்க கிறிஸ்துவினுடைய பாதப்படிகளை பார்க்கணும். கிறிஸ்துவின் பாதப்படிகள் நீதி நிறைந்தது, அது ரத்தம் புரிந்தது. நல்லது செஞ்சதுக்காக அவர் அடிச்சார், நல்லது பேசுறதுக்காக அவர் வாயிலேயே அடிச்சார். நீ தேவ தூசணம் சொல்றேன்னு சொன்னாங்க, அவர் தேவனை மகிமைப்படுத்துறது எப்படின்னு சொன்னார். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, அத நீ தேவ தூசணம் பண்ற அப்படின்னாங்க. நாங்க தான் கரெக்டா செய்யறோம், நீ சரியா இல்லை அப்படின்னாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது எங்க கொண்டு போனாங்க, எல்லா இடத்துக்கும் விசாரிச்சாங்க, அவருக்கு நீதியா கிடைச்சது. 3 இடங்கள்ல விசாரிச்சு 3 இடங்கள்லயும் அவர் நீதிபரர்னு தீர்ப்பே சொன்னாலும் அந்த இடத்துக்கு அவர் சிலுவைக்கு கொண்டு போய் அடிச்சாங்க. அவருக்கு கிடைச்சது அங்க நீதி கிடைக்கல. ஆனா நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் தம்மை அதற்குள்ளாக ஒப்படைத்து நம்ம மேல அவர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில அவருக்கே நீதி கிடைக்கலங்கும் போது அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி வர சொல்லி அவர் சொல்றாருன்னா, அவர் என்னெல்லாம் பழி சொல்லும், அவமானம் சொல்லும், அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல என்னெல்லாம் எழுதியிருக்கோ அந்த அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அப்ப இதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இதுக்காக அழைக்கப்பட்டு நீங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களாகனா ஒருமையும் சகிப்புத்தன்மையே இருக்கு. அப்ப நீங்க போய் வழக்காடக்கூடாது. அப்படி போய் நீங்க வழக்காட்டீங்க அப்படின்னாக்கா அது தப்புன்னு சொல்லுது. அப்ப தேவ சமூகத்துல நீங்க காத்திருக்கணும் அப்படின்னு கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதாவது அவருக்காக நீங்க விட்டு கொடுக்குறீங்களா இல்லையா, அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அவருடைய வேலைக்காக விட்டு கொடுக்குறீங்களா, இல்ல நீங்களே என்ன அது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இந்த 2 ஆப்ஷன்ல வரும்போது நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாக்கா அவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், உங்களுக்காக என்ன செய்யணும். ஆனா அவர் பார்த்துக்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க சும்மா இருந்தா போதும். அவர் என்ன செய்யணுமோ ஏற்ற வேலையில செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்வாரு. அவர் செய்யும் போது எதிர்த்தாப்புல எவனும் ஒண்ணும் பேச முடியாது. நீங்க நல்லதுன்னு அவர் சொல்லுவார், நீங்க நல்லதுன்னு சொல்லுவார். ஆனா அதுக்கான நேரம் எல்லாத்துக்குமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அமைதின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க, நம்மளை பத்தி தாறுமாறா சொல்றாங்க வெளியில, பொறுமையா அது எல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போய் சொன்னவன் தான் தப்பான ஆளுங்கிறது வெளியும், சொல்லப்பட்டவங்க தப்பான ஆள் இல்லை, அப்படி தப்பான ஆள் கிடையாதுங்கிறது பின்னாட்கள். அது எல்லாமே கடவுள் செய்யணும். அதுக்காக நாம என்ன பண்ணணும், பொறுமையா இருக்கணும். 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசிங்க. சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகி இருக்கிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்தது தகுதியா இருக்கிறது. சரி, இப்ப இந்த ரெஸ்ட் டைம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தேவனுடைய நீதி வர்றதுக்கும் நம்ம குற்றம் சொல்லப்பட்டதுக்கும் ஒரு இடையில ஒரு டைமிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரெஸ்ட் டைம். அந்த ரெஸ்ட் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நாம தேவனை போட்டிருக்கணும். ஏன்னா அந்த ட்ரையல்ஸுக்கு உங்களை நிறுத்துறதுக்கு அவர் கொண்டு போய் உங்களுக்கு நிறுத்துறாருனாக்கா என் பிள்ளைக்கு அந்த தகுதி இருக்கு, என் பிள்ளை என்ன பண்றான்னா என்ன ஃபாலோ பண்றான், என்னுடைய நீதியில அவன் நடக்கிறான், அப்ப இவனை கொண்டு போய் அந்த ட்ரையல்ல நான் நிறுத்துறேன், கண்டிப்பா அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணுவான், எல்லா காரியங்களிலும் ஜெயிச்சு வருவான்னு உங்களை நிறுத்துறதுக்கு
அவர் உங்களை சூஸ் பண்றாரு பாருங்க, இந்த பிரச்சனைகளை கொடுக்குறாரு பாத்தீங்களா, பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளர்ந்து வரும்போது தாங்க வர முடியும். எடுத்தோடனே இதெல்லாம் நடக்காது உங்களுக்கு. முதல்ல நீங்க ஒண்ணு சொல்லும் போது துடிக்காம இருக்கும். ரெண்டாவது, தேவ சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்க பழகணும். அதுக்கப்புறம் அவருடைய சமூகத்துல காத்திருக்க பழகணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நீங்க வந்த பிரச்சனைகளுக்காக ஸ்தோத்தரிக்க பழகணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதெல்லாமே நம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள். அப்ப ஸ்தோத்தரிக்க பழகும் பொழுது அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா நம்ம விசுவாசம் பெருகும். அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அடுத்தது, ஒருத்தர் மேல நம்மளுக்கு துன்பமே செய்யறவங்களா இருந்தாலும் அவங்க மேல நமக்கு கோபமும் ஆத்திரமும் பழிவாங்கக்கூடிய எண்ணமும் வராதபடிக்கு நம்மளை தடுத்தாக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அது குற்றத்தின் மேல் குற்றமாகி போயிடும். அவங்க மேல நமக்கு வெறுப்பு, அவ்வளவு விருப்பம். நீங்க இன்னமே செத்து போன மரணத்துக்கு வராத பகையாளிகள் இருக்காங்க. கிறிஸ்தவ உலகத்துல இது நடக்குது. அந்த மனுஷன் சாகர வரைக்கும் பேசாமையே இருந்தது. அந்த மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் சும்மா கடமைக்கு உட்காந்துட்டு போறாளுங்கெல்லாம் கூட்டத்துல இருக்காங்க. பகை. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளதான் நான் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள, ஊழியக்காரங்களுக்குள்ள இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்கு. அவ்வளவு ஒரு பகை. நீ செத்தா கூட மூஞ்சி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரியான நிலைமைகள். அப்படி ஒரு பகை நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால இந்த காரியத்துல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னாக்கா, வந்த சோதனைகளுக்காக நம்ம தேவனை ஸ்தோத்தரிச்சு, அதுக்கப்புறம் நாம அந்த பொறுமையோடு கூட அந்த ரெஸ்ட் டைம்ல தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற அந்த ரெஸ்ட் டைம்ல ஸ்தோத்திரம் பண்றது, அன்பு கூடுறது, அடுத்தது விசுவாசத்தை விருத்தி அடைகிறது, இப்படியாக காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல தொடர்ந்து பிரயாணம் பண்றதுக்கு தகுதிகள் நமக்கு வருது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் கடவுள் உங்களை கொண்டு போவாரு. பல பேருக்கு நீதியை சொல்லக்கூடிய தகுதியை உங்களுக்கு. நீங்க போய் தேவனுடைய நீதியை சொல்றீங்க, அது மட்டும் இல்ல உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஒரு பாத்திர தகுதி உள்ளதா இருக்கும் பொழுது என்ன பண்றாங்கனாக்கா அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அந்த பாத்திரம் சுத்தம் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சுத்தம் பண்ணப்பட்டு இனி ஓகே அப்படிங்கிற போது அந்த பாத்திரம் பயன்படுத்தப்படும். அப்போ உங்களை தேவனுடைய நீதி அவர் சொல்லுவார். நீங்க எப்படிங்க போய் சொல்ல முடியும்? தியரிட்டிக்கலா பல விஷயத்தை நீங்க பேசிடலாம். பிராக்டிக்கலா வாழாத வரைக்கும் உங்களால எதுவுமே தைரியமா பேச முடியாது. இப்போ ஒரு காரியத்தை நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க, ஒரு பிரச்சனை, ஒரு சாதாரண கிளாஸ்ல ஒரு சின்ன சண்டை, இல்ல உங்களுடைய சொசைட்டி லைஃப்ல ஏதோ பிரச்சனை, பஞ்சாயத்து, இல்ல உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை. இப்ப நீங்க அதை தாண்டி வந்திருக்கீங்க பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களால தைரியமா அதை ஆலோசனை சொல்ல முடியும், கவுன்சிலிங் கண்டிப்பா கொடுக்க முடியும். எப்படி? ஏன்னா இதனுடைய ரிசல்ட் இதுதான் உங்களுக்கு தெரியும். நீங்க அதை தாண்டி வந்துட்டீங்க. அப்ப அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீக் அவர்ஸ், இடையில இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் அவர்ஸ்ல நீங்க எப்படி அதை தாண்டி வந்தீங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கிடைச்சிருச்சு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு தியரி கிடைச்சிருச்சு. அடுத்தது அதை அவங்க பிராக்டிக்கல் அப்ளை பண்ணுவாங்க. அடுத்தது அவங்கள என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் பெரும் தேவ நீதி இப்படிதான் பெருகும். அப்ப நாம கடந்து வராத ஒரு விஷயத்த, நாம வாழாத ஒரு சத்தியத்தை நீங்க போய் சொல்லும் போது அது ஸ்ட்ரென்த்தோட உங்களால சொல்ல முடியாது. அதே நீங்க வாழ்ந்து பார்த்துட்டு போய் சொல்லும் பொழுது அந்த வசனத்துக்கும் மதிப்பதிக்கும், அந்த வசனத்துக்கும் வேல்யூ அதிகம், அதுக்கும் ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால இந்த காரியங்கள் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஒருவர் மேல ஒருத்தர் அனுபவிக்கணும். அது மாத்திரம் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கணும். இது எல்லாம் நமக்கு இருந்ததுன்னா இந்த வசனத்தினுடைய மையப்பகுதி ஆரம்பிச்ச வசனத்தை என்ன சொன்ன, நீங்க ஏன் தீமைய, அதே மாதிரி ஏன் நீங்க நஷ்டத்தை, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்களுக்கு கண்டிப்பா கத்தர் கொடுப்பார். நஷ்டத்தை பொறுத்துக்கிறதெல்லாம் கஷ்டங்க. தீமையை கூட சரி விட்டு போயிருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு வராம போயிருக்கு சில நேரத்தில். அந்த மாதிரி நஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நஷ்டத்தை நம்ம எப்படி தாண்டி வரலாம் தெரியுங்களா? இந்த உலகத்தை ஒண்ணுமே உங்களுக்கு எப்ப நீங்க ஒரு மனாதனைக்கு வரைங்களோ அப்ப உங்ககிட்ட ஒரு தாஜ்மஹாலையே கொடுத்தாலும் உங்களுக்கு கவலை இருக்கு. அப்ப என்னன்னா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட, அப்பார்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ், அப்படி ஒரு லைஃப் நீங்க வரணும் அப்படின்னா அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். இந்த பூமியில ஒன்று நீங்க என்ன வாங்கினாலும் சரி, என்ன சொத்து பத்து, எந்த விதமான காரியங்கள் எதை வாங்கினீங்கனாலும் நீங்க எடுத்துட்டு போக முடியாது. இது ரட்சிக்கப்பட்டுதான் தெரிஞ்சீங்கன்னு அவசியம் கிடையாது. இது உலகத்துல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. போகும்போது அவன் என்னத்தை வாரிட்டு போறானோ, சண்டையில போய் நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் அவங்க முடிவுல ஒரு விஷயம் பேசும்போது அது உலகத்தினோட யதார்த்த உண்மை. போகும்போது என்னத்தை வாரிட்டு போகலாம், இப்படி அடிச்சுக்காங்க, ஒரு அடிக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டு மண்வெட்டியில் வெட்டிக்கிட்டு செத்துறது, கடப்பாறையில் வெட்டிக்கிட்டு செத்துறதுலாம் இப்படிதான்.
இந்த வாய்க்கால் தகராறு, வரப்பு தகராறு, இதெல்லாம் பார்த்து ஒரு அடி அவங்க இடத்துல ஒரு அரை அடின்னு தெரியாம செவ்வறு வந்திருக்கும். 2 பேரும் குத்தி செஞ்சுருவாங்க, கேஸ் போயிட்டு இருக்கும். யாருக்கெல்லாம் போயிடும். அதனால அது நஷ்டம். அப்போ சில நஷ்டங்களை நீங்க பொறுத்து வரும் பொழுது அதை பொறுத்து வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வரணும். அப்பதான் உங்களால விட்டு கொடுக்க முடியும். இன்னமே தன்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுக்காதவங்க பல பேர் இருக்காங்க. நான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, பெத்த தாய் தகப்பனுக்கே விட்டு கொடுக்காத பிள்ளைங்களும் எங்க இருக்கு. ஏன் விட்டு கொடுக்கல? ஏன்னா நம்ம இதயத்தை கொண்டு போய் என்ன பண்றோம், அந்த மண்ணு மேல வச்சிடறோம். மண்ணு மேல, பொண்ணு மேல, இப்படி எல்லாத்தையும் என்னுடைய பங்கு எனக்கு வரணும். சரிப்பா, அது எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு வாங்குறோம். நீங்கள் ஏன் நஷ்டத்தை கொடுத்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன நஷ்டம் ஆச்சுங்க? அவர் வர முடியும். அவருடைய நியாயம் முதல்ல கிடைக்கல. அவருடைய நியாயம் எடுபடாம போயிடுச்சு. பரலோகத்தை விட்டு இங்க வந்தாரு. அந்த நேரத்துக்கு மறுபடியும் பரலோகம் போற வரைக்கும் அவருக்கு நஷ்டப்பட்டுதான் இருந்தது. எல்லாவற்றையும் விட அதிகாரம் உடையவரா இருந்தார் அவர். என்னைய தேடுறீங்கன்னு அவர் கேட்டார். நான் தான் அப்படின்னாரு. பின்னிட்டு விழுந்தார்கள்னு பார்ப்போம். அவருடைய சத்தத்தை குறிச்சு சங்கீத புத்தகம் ஒரு சங்கீதமே முழுசா எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சத்தத்துக்கு மட்டும் எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கிறவர் எல்லாவற்றையும் விட்டு வராரு. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அவருடைய குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துருக்கீங்க. அவனும் ஒரு தகுதியுடைய ஒரு மனிதன். கடைசியா அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றும். ஏங்க, அவரு எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன், எவ்வளவு ஒரு மேன்மையான ஆளு அப்படிங்கிறவரு அத கடைசியா அவருக்கு மேன்மையா இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்றாரு, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. ஏங்க, இவர் இன்னாரு, இவ்வளவு படிச்சிருக்காரு, இவ்வளவு சொத்துக்காரு, இந்த ஊர்ல இருக்கு இவ்வளவு மரியாதை இருக்கு, இவர் போனாருன்னா அத்தனை பேரும் மரியாதை செலுத்துவாங்க, இவர் இவ்வளவு பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு லாபம். ஆனா அது கர்த்தருக்கு லாபம் இல்லை. அப்ப எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமே குப்பையுமாக விட்டேன்னு சொல்றாரு. ஏங்க, அப்படி விட முடியுமா? அவர் விட்டதுனால அது எழுதினார். நம்மளால அப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். தேவனை நேசிச்சு தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படைஞ்சி அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வர்றவனை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கரெக்டா கொண்டு போகும்போது பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல நம்மளாலே ஒரு நாள் சொல்ல முடியும். என்னப்பா அவனுக்கு வேணுமா? சரி சரி. என்னப்பா வேணுமா? சரி. நான் இங்க முதல்ல வந்தப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய பூர்வீக நிலங்கள் பல ஏக்கருக்கு மேல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலைப்பட்டியில மிராசுதார் குடும்பமா வாழ்க்கை. நான் சும்மா கையெழுத்து போடுறேன்னு தான் சொன்னேன். நான் ஃபர்ஸ்ட் வந்தப்பே சொன்னேன். ஏன்னா அதை விட மேன்மையான ஒரு காரியம் எனக்கு கிடைச்சிச்சு. அதோட மேன்மையான காரியம் இயேசு கிறிஸ்துவாங்க. எனக்கு அதை விட இந்த பூமியில எதுவும் பெருசா படலை. அதனால எத்தனை ஏக்கரா சொத்து இருந்தாலும் சரி, எங்க சித்தப்பா என் தம்பிங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இன்னும் நான் சும்மா கையெழுத்து போடுறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன். எங்க ஊர்ல இருந்து ஆட்டையாம்பட்டியில இருந்த பூர்வீகமான எங்களுடைய இடத்த ₹1 எங்க அத்தையும் கிட்ட கையெழுத்து வாங்காம நான் சும்மா கையெழுத்து போடுவேன். சரி, நீ வச்சுக்க, நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா கையெழுத்து இந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இங்க இருக்கக்கூடிய வெண்ணந்தூர்ல நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். அங்க இருக்கக்கூடிய வெண்ணந்தூர் ரெஜிஸ்டர் ஆபீஸ் மனசமத்து எங்களுடைய அந்த சபையாபுரம் ஆண்டிக்குட்டியில இருக்கக்கூடிய எங்களுடைய நிலம், வீடு, பாரம்பரிய வீடு, எங்க பாட்டி வீடு, அங்க இருக்கக்கூடிய காலி நிலங்கள் இதெல்லாம் சும்மா கையெழுத்து போட்டது. அதுக்கு எங்க அம்மா சாட்சி. எப்படி இதெல்லாம் முடியுது? ஆனா அடிச்சுக்கிட்டு இவ்வளவு கொடுத்தாதான் கையெழுத்து போடுவேன். எனக்கு சித்தகுமார் இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு வம்படியா பணத்தை வாங்கினாங்க. இப்பயும் நான் ஒருவேளை கஞ்சி குடிக்கிறேன்னா அது என் கர்த்தரால் மாத்திரம் தான் முடியும். அதுதான் எனக்கு நன்மையா இருக்குன்ட்டு இதையும் நான் இங்க இருக்கக்கூடிய இடங்களோ உனக்கு ஆகாட்டி பரவாயில்ல, உங்க பிள்ளைகளுக்கு வேணும்னாலாம் என்கிட்ட சொன்னாங்க. என் பிள்ளைகளுக்கு கர்த்தரை தவிர எனக்கு வேணும். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வந்து ஃப்ரீயா கேட்டு இப்ப என் மனைவி கூட தான் குடிக்கிறார். ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க? ஏன்னா என் அந்த காசு, பணம், இடம் காப்பாற்றாத ஒரு விஷயத்தை கண்டிப்பா காசும் பணமும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற போறது. அது செலவு பண்ணுவோம். அந்த காசும் பணமும் செலவு பண்ணுவாங்களே ஒழிய அதை என்ன பண்ண முடியாது. அது கண்டிப்பா நம்ம பிள்ளைகளை காப்பாற்றாது.
ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் இடத்த வாங்கணும், அவ்வளவுதான் செய்யுது. கடைசியா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம தான் போகும். அதனால நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும், தேவ நீதிக்காக அநியாயத்தை சகிச்சுக்கணும். அது மாத்திரம் இல்லாம நஷ்டத்தை பொறுத்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது 2 தீமோத்தேயு 3:12 படிங்க. இதை நாம் ஏற்கனவே சொன்னது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடந்த மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இது தேவ நேரம் நம்ம சொல்லிட்டு இருந்தது எல்லாமே இருக்காங்கன்னா, தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் உண்டு. எதுவுமே இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வேண்டாம் அப்படின்னா, நீங்கள் வெறும் கிறிஸ்தவனாக மாத்திரம் இருந்தால் போதுமானது. நீங்க கிறிஸ்தவனாக மாத்திரம் இருந்தால் போதுமானது. மற்றதெல்லாம் உங்களுடைய காலத்துல நீங்க பாத்துக்கலாம். நீங்க நல்லா வாழ்ந்துக்கலாம், அவரோட ஒத்து போய்க்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம், எல்லா வசதிகளும் இந்த உலகத்திற்குரிய எல்லா வசதிகளையும் நீங்க அனுபவிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆண்டவர் வந்து ஏன் இப்படி பண்றேன்னு உங்களை கேட்கலாம் மாட்டாங்க. நீங்க கிறிஸ்தவனாக மாத்திரம் இருந்து கொண்டால் போதுமானது. எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. ஆனா தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அப்படின்னாக்கா, அப்ப தேவன் தன்னுடைய பாதையில உங்களை கொண்டு போக விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அவர் என்ன பாடுகள் பட்டாரோ அது கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அடுத்தது ஒரு 3 வசனங்களை மாத்திரம் வாசித்துட்டு செய்தியை முடிவு கொண்டு வருவோம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள்ள நீங்க நினைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா அந்த ஸ்ட்ரகிள் லைஃப் உங்களுக்கு இருக்கும். அதுதான் நீங்க பிரயாணம் பண்ணணும். அது வந்து மத்தவங்களுக்கு அது தெரியும். அடுத்தது மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உணர்ந்து அறிவிக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனம் அல்லாமல் வேற இன்னத்தை கற்றுக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். முன்பாக நாம நன்மையான காரியங்கள் மனத்தாழ்மையோடு கூட இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம நம்ம தீமையை சகிக்கணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. அடுத்தது 2 தெசலோனிக்கேயர் 1:12. உங்களை தமது அழைப்பு பார்க்கிறதாகவும் தமது தயவுள்ள ரொம்ப முக்கியம். பார்க்கிறதாகவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் பிரியை பலமாய் நிறைவேற்றுடன் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இந்த இடத்துக்கு நல்லா கவனிங்க. பலமாய் அவர் வந்து ஒரு காரியத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு நிறைவேற்றணும்னாக்கா, அவர் உங்க பக்கம் வந்து நிக்கணும்னா அவர் முதல்ல ஸ்ட்ராங்கா நிக்கணும். அவரு ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கு தகுதியான மனுஷனா இருக்கணும். தேவ நீதி உங்க இடத்துல இருக்கணும். அப்ப அவருடைய நீதி அங்க கண்டிப்பா வெளியே வரும். அப்ப அது மாத்திரம் இல்லாம அவருடைய அழைப்புக்கு பாத்திரராக பாத்திரமாக்குறது வேற, உங்களை வந்து ரெடி பண்றது வேற. அவர் வந்து உங்களை ரெடி பண்றது எப்படி? அவர் நடந்தபடியே நாமளும் நடக்கணும். அவர் நடந்தபடியே நாமளும் நடக்கும் பொழுது அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அந்த இடத்துக்கு விசுவாசத்தின் கிரியை அது மாத்திரம் இல்லாம தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் அவர் நிறைவேற்றுவார். உங்களை குறிச்சு அவர் என்ன நினைச்சிருக்கிறாரோ, உங்களை எதுக்காக அவர் பயன்படுத்தணும்னு அவர் உங்களை தேடி எடுத்தாரோ, அதாவது தாயின் கருவுல இருக்க உலக தோன்றதுக்கு முன்பாகவே உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்து கொண்ட கர்த்தர் அவர்னு வாசிக்கணும். அப்ப உங்களை பெயரிட்டு அழைத்தவர்னு வாசிக்கணும். உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டவர், உங்களுக்கு என்ன பேரு அப்படிங்கிறதே தெரியாது, உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டார். காலங்கள் நிறைவேறும் பொழுது ஏற்ற வேலைகள் பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் நமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களிடத்துல நீங்க நன்மையே என்ன பண்ணணும்னாக்கா, இந்த நன்மையான காரியங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா, பாடு கண்டிப்பா நீங்க அனுபவிக்க தயாரா இருக்கணும். நம்ம மைய வசனமாகிய அந்த வசனத்தை சொன்னது போல நீங்க ஏன் தீமையை சகித்துக் கொள்ளக்கூடாது, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளக்கூடாது. இப்படி நாம இந்த 2 காரியங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம், வழக்காடுவது கிரைம் அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. நீங்க போய் வழக்காடுறீங்க, உங்க நீதி நிறைவேற்ற சுய முயற்சி பிரயாசப்படுறீங்க அப்படின்னாக்கா, அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பா இருக்குது, அது குற்றமாக அவர் கருதுகிறார். அதனால ஆளுகள்லாம் வச்சு பஞ்சாயத்து பண்றது, நம்ம நீதியை நம்ம இது பண்றதுக்காக பண்றது, இதெல்லாம் தெய்வம் குற்றமாக ஒரு காரியம். அதை நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. விட்டுறணும் அப்படியே. நீ எனக்கு கெட்டவன் சொல்றியா, கெட்டவனாவே இருந்து போற. நீ எனக்கு நல்லவன் சொல்றியா, நல்லவனாவே இருந்து போற. நீ என்னமோ சொல்லிட்டு போனா, நீ சொல்றதன் அடிப்படையில இல்லை என் வாழ்க்கை,
அவருடைய திட்டத்தின்படி இருக்கு. ஏற்ற வேலையில உங்களுடைய சாட்சியை அவர் உணர்த்துவார். அதனால தேவனுடைய சமூகத்தை நம்ம பொறுமையோடு விட காத்திருக்கணும். தொடர்ந்து தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வார்த்தைகளால் கர்த்தருடைய நாமே இன்று நோக்கி கொடுக்கிறார்கள். ஆமென்.